நண்பா பாட்னா பைரேட்ஸ் டீமோட ப்ரீ சீசன் கேம்ப்ல இப்போதைக்கு நம்ம தமிழகத்தை சேர்ந்த ஹரிஹர சுதன் அண்ணனும் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவர் வந்து ஸ்குவாடுக்குள்ள போயிட்டாரா இல்லையா அப்படிங்கிறத மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தேன். அவர் ரிப்ளை கொடுத்துருக்காரு. ஸோ என்ன கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் யாருமே எதிர்பார்க்காத அளவில் நிறைய இன்ஜுரிஸ் வந்து ஏற்பட்டு இருக்கு. அந்த வகையில் இன்னைக்கு ஒரு பிளேயருக்கு இன்ஜுரி ஏற்பட்டு அவரை ரிலீஸும் செஞ்சிருக்காங்க. ஸோ எந்த டீம் யாரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த விஷயத்தையும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. புதுசாக வந்து பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நண்பா ஃபர்ஸ்ட் வந்து ஹரிஹர சுதன் அண்ணனை பற்றி பார்த்துடலாம். ஸோ ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி பாட்னா பைரேட்ஸ் டீமோட ப்ரீ சீசன் கேம்பில் அந்த ரீல்ஸ் எல்லாம் பாட்னா பைரேட்ஸ் டீம் அவங்களோட சோஷியல் மீடியாஸில் போடும்போது அதில் ஹரிஹர சுதன் அண்ணனும் இருந்தார். ஸோ அப்போவே பல பேருக்கு ஹரிஹர சுதன் வந்து ஏதோ ஒரு பிளேயருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் அங்கே போயிருக்கார் அப்படிங்கிற மாதிரி பல ரூமர்ஸ் வந்து போயிட்டு இருந்துச்சு. நான் அவர்கிட்டையும் கேட்டிருந்தேன். ஸோ என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாட்னா பைரேட்ஸ் டீமோட ப்ரீ சீசன் கேம்பில் இருக்கீங்களான்னு கேட்டதுக்கு ஆமாம் நான் அங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை, நான் இன்னும் சைன் பண்ணலை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை ஹரிஹர சுதன் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணும்போது சொல்லியிருந்தாரு. அதாவது பாட்னா பைரேட்ஸ் டீமோட பிகேஎல் சீசன் 11 ஸ்குவாட்ல இன்னுமே நம்ம ஹரிஹர சுதனை வந்து ஜாயின் பண்ணல, அதுக்கான கான்ட்ராக்டும் சைன் பண்ணல. ஓகேங்களா? ஸோ இந்த நிலையில இது வந்து அவர் கொடுத்த அப்டேட். ஸோ அதை தாண்டி ரூமர்ஸ் வந்து நிறைய போயிட்டு இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழகத்தை சேர்ந்த இன்னொரு பிளேயர் பாட்னா பைரேட்ஸ் பிளேயர் அபிக்கு வந்து அடிபட்டதுனால அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் சுதன் போயிருக்கார் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில ரூமர்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ என்ன எதுங்கிறத ப்ராப்பராக தெரியல. கூடிய சீக்கிரம் எப்படியும் சைன் பண்ணாங்க அப்படின்னா அதுவே அவங்களோட சோஷியல் மீடியாஸில் அப்லோட் பண்ணுவாங்க. அப்போ நம்ம தெரிஞ்சு. ஸோ அதனால அது வரைக்கும் எந்த ஒரு ரூமரையும் நம்பாதீங்க. நண்பா இப்போ அந்த முக்கியமான விஷயத்துக்குள்ள வந்துடுறேன். ஸோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்ஜுரிஸ். ஸோ நான் நிறைய மேட்சஸ் வந்து பார்த்துருக்கேன். ஸோ மேட்சஸ் நடக்கும்போது பல பிளேயர்ஸ்க்கு இன்ஜுரி ஏற்பட்டு ரூல்ட் அவுட் ஆகி பார்த்துருக்கேன். ஸோ இப்படி இருக்கும் நிலையில் இந்த பிகேஎல் சீசன் 11 எல்லாமே புதுசாக தான் நடக்குது. மேட்சஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ப்ரீ சீசன் கேம்ப்லேயே அடிபட்டு ரிலீஸ் பண்ணி அவங்க வந்து ரூல்ட் அவுட்டும் ஆயிடுறாங்க. ஸோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சீசனோட ஸ்டார்டிங்கில் ராம்குமார் மாயாண்டி, மோஹித் தமிழ் தலைவாக சேர்ந்த இந்த 2 பிளேயர்ஸ்க்கும் இன்ஜுரி ஏற்பட்டதாகவும் அவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக தான் சந்தன் ரஞ்சித் மாசானமுத்து டீமுக்குள்ள வந்ததாகவும் ஒரு ரூமர்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ வரைக்குமே தமிழ் தலைவாஸ் டீம் அவங்க 2 பேரையும் ரிலீஸ் பண்ணிட்டோம், அவங்களுக்கு இன்ஜுரி அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கன்ஃபார்ம் பண்ணல. அதனால அது இன்னும் ரூமராக தான் போயிட்டு இருக்கு. அதை தாண்டி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி யூம்பா டீமோட ஸ்டார் ரைடர் சிவம் தாக்கூருக்கு வந்து இன்ஜுரி ஏற்பட்டு அவரை ரிலீஸும் செஞ்சிருந்தாங்க. அவர் ரூல்ட் அவுட்டும் ஆயிட்டார். ஓகேங்களா? ஸோ அவருக்கு ரீப்ளேஸ்மெண்டா இன்னொரு ஆல்ரவுண்டரையுமே சைன் பண்ணியிருந்தாங்க. பேர் கரெக்டாக தெரியல. ஸோ இப்போ அதை தொடர்ந்து டெல்லி டீமோட ஹமித் அண்டில் அப்படிங்கிற ஒரு ரைடருக்கும் இன்ஜுரி ஏற்பட்டு அவருமே ரூல்ட் அவுட் ஆயிருக்காரு. ஸோ அவரையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்து நடந்துட்டு இருக்கு. அந்த இன்ஜுரிஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். அதுவும் நீங்கள் பிகேஎல் சீசன் 11 ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ப்ரீ சீசன் கேம்ப்லேயே உங்களுக்கு அந்த இன்ஜுரிஸ் ஏற்படுறது ரொம்ப மோசமான விஷயம். இப்போ கேம்ப் முடிஞ்சு மேட்சஸ் ப்ளே பண்ணிட்டு இருக்கும்போது, லீக் மேட்சஸ் ப்ளே பண்ணிட்டு இருக்கும்போது இன்ஜுரி ஏற்பட்டு போனாங்க அப்படின்னா நான் மேட்ச் ப்ளே பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு இன்ஜுரி ஆச்சு அதனால தான் போனேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மன திருப்தி இருந்திருக்கும். ஆனால் சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இன்ஜுரி ஆகி வெளியே போகும்போது அவங்க மனசு எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கும் நீங்கள் நினச்சி பாருங்களேன். எல்லா பிளேயர்ஸோட ஒரு ஆசை ப்ரோ கபடி ப்ளே பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ அந்த மாதிரியான வாய்ப்புகள் இந்த மாதிரி பிளேயர்ஸ் யங் பிளேயர்ஸ்க்கு கிடைச்சிருக்கு. ஸோ இவங்க வந்து பிகேஎல் சீசன் 11 ப்ளே பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி எவ்வளோ அழகா அவ்வளோ சந்தோஷமா இருந்திருப்பாங்க. ஸோ அந்த சந்தோஷம்லாம் அப்படி ஒரு நொடியில் இல்லை அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப சோகமான ஒரு விஷயம் தான். ஸோ முக்கியமாக அதெல்லாம் குறிப்பிட்டு இன்ஜுரிஸ் வந்து யங் பிளேயர்ஸ்க்காக நடக்குது. ஸோ அதுதான் அதில் முக்கியமான விஷயம். அதனால நான் இந்த வீடியோவில் ஒரு விஷயம் சொல்றேன். இது வந்து ராஜகுரு அண்ணா வந்து ரீசெண்டாக நடந்த இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு. ஸோ அதை இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன். கண்டிப்பா எல்லா யங் பிளேயர்ஸும் இதை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ராஜகுரு அண்ணா என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ ஒரு மாசத்துல 4 வாரம் இருக்கு. 4 வாரத்துல 4 டோர்னமெண்ட் கபடி டோர்னமெண்ட் ப்ளே பண்ணணும் அப்படிங்கிறத யங் பிளேயர்ஸ் நினைக்காதீங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஒரு மாசத்துல மேக்ஸிமம் 2 டோர்னமெண்ட் இல்லைன்னா 1 டோர்னமெண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. அதனால உங்க ஹெல்த்தை ரெக்கவரி பண்றதுக்கு அந்த டைம் வந்து அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிறதையும் இன்ஜுரி பெருசா ஏற்படாது அப்படிங்கிறதையும் அதுல வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. அவர் சொல்றது வந்து உண்மைதான். ஏன்னா ஒரு டோர்னமெண்ட் வந்து 3 நாள்ல இருந்து 4 நாள் வரைக்கும் நடக்குது. ஓகேங்களா? ஸோ நீங்க மாசத்துல 4 டோர்னமெண்ட் ப்ளே பண்ணீங்க அப்படின்னா ஒரு டோர்னமெண்ட் ஒரு வாரம் முடிச்சுட்டு அடுத்த வாரம் அடுத்த டோர்னமெண்ட் முடிச்சுட்டு 3 நாள் அந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டே இருக்க வேண்டியதா இருக்கும். ஸோ அதனால இன்ஜுரிஸ் அதிகமாக ஏற்படலாம். உங்க பாடியை ரெக்கவர் பண்றதுக்கு ப்ராப்பரான டைமும் கிடைக்காது. ஸோ இதை தான் அண்ணன் வந்து சொல்றாரு. ஒரு மாசத்துக்கு 2 டோர்னமெண்ட் இல்லைன்னா 1 டோர்னமெண்ட் ப்ளே பண்ணுங்க. அதுவும் செலக்ட் பண்ணி எந்த டோர்னமெண்ட் முக்கியமா இருக்கோ அதை ப்ளே பண்ணுங்க அப்படிங்கிறத சொல்றாரு. நீங்க நல்லா ப்ளே பண்றீங்க அதெல்லாம் தாண்டி ஸோ உங்களோட இன்ஜுரி கன்சர்ன்ஸ் வந்து இருக்கப்படாது. நீங்க பாருங்களேன் ஏற்கனவே 2 3 4 பிளேயர்ஸ் கிட்ட வந்து ரூல்ட் அவுட் ஆயிட்டாங்க. ஸோ இப்படி இருக்கும் நிலையில நீங்க உங்களுக்கு நாளைக்கு பிகேல ப்ளே பண்ற வாய்ப்பு கிடைச்சாலும் நீங்க ஏதோ அவசரப்பட்டு லோக்கல் டோர்னமெண்ட்லயோ ஏதோ ஒன்று ப்ளே பண்ணி அந்த இன்ஜுரி ஏற்பட்டுச்சு அப்படின்னா
நீங்களுமே ரூல்ட் அவுட் ஆகி வருத்தம் தான் படணும். ஸோ அதனால இன்ஜுரி இல்லாமல் ப்ளே பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஏன்னா கபடி அப்படிங்கிற ஒரு கேம் ப்ளே பண்ணும்போது எப்போ இன்ஜுரி ஏற்படும், எந்த இடத்துல இன்ஜுரி ஏற்படுங்கிறது தெரியாது. அதனால நீங்கள் உங்கள் ஹெல்த்தை வந்து பார்த்துக்கணும். நண்பா, நீங்கள் வந்து ஒரு டோர்னமெண்ட் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டோர்னமெண்ட் முடிஞ்ச பிறகு அந்த உடம்புக்கு வந்து ரெக்கவரி டைம் அப்படிங்கிறது வந்து தேவைப்படும். அது கம்மியாக தேவைப்படுமா, முழுமையாக தேவைப்படுமா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. உங்கள் பாடி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரெக்கவர் ஆகுது வரைக்கும் நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுத்தே ஆகணும். அதுக்குள்ளே அடுத்த டோர்னமெண்ட் ப்ளே பண்ணாதீங்க. அப்படியே அதுக்குள்ளே அடுத்த டோர்னமெண்ட் ப்ளே பண்ணி உங்களுக்கு இன்ஜுரி ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது ரெக்கவர் ஆகிறதுக்கு இதை விட டைம் அதிகமாகும். அதனால் உங்களுக்கு ஒரு இன்ஜுரி ஏற்பட்டுச்சோ அப்படின்னா ஒரு டோர்னமெண்ட் ப்ளே பண்ணி முடிச்சிங்க அப்படின்னா உங்கள் பாடி ரெக்கவர் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் தேவைப்படுதோ அதை எடுத்துக்கோங்க. அது அதிகமாக இருக்கும் கம்மியாக இருக்கும் அது ரெண்டாவது பட்சம். அதை விட பெரிய இன்ஜுரி ஏற்படாமல் இருக்கிறதுக்கு அந்த ரெக்கவரி டைம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக எடுத்துக்கோங்க.